ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். கூகுள் பிளே ஸ்டோரை பற்றி தான் நம்ம ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக்கு அப்படின்னு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். வீடியோ மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹேங் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்புக்குள்ளே போயிடும். கூகுள் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு மேலே வந்து பாருங்கள், சைடில் வந்து நம்ம லோகோவை போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பாருங்கள் 16 GB 23 GB யூஸ்டுன்னு போட்டிருக்கோம். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகேண்ணா, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதில் காமிக்கும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்துடும். இதில் வந்து பாருங்கள் சைடில் வந்து சைஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதில் வந்து பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, எத்தனை அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டிலீட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். நம்ம அப்ளிகேஷன் டிலீட் ஆன அப்ளிகேஷனும் இதில் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிலீட் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் 50 MB வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன் நான் டிலீட் பண்ணியிருக்கேன். சும்மா உங்களுக்கு வந்து ஒரு டெமோவுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி இதை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து உங்கள் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஃபோனும் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் ஆகும் நண்பர்களே. ஓகேங்களா? மேலே வந்து பாருங்கள் டிலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ நண்பர்களே. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.